ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ. பொதுவாக நம்ம ஒரு கோவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அந்த கோவிலில் முக்கியமான 3 விஷயங்கள் உண்டு. அது என்னெல்லாம் அப்படின்னு பார்க்கும்பொழுது இந்த கோவிலினுடைய மூர்த்தி, தீர்த்தம், தலம், இப்படி 3 விஷயம் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பாக பார்க்கப்படுகிறது. மூர்த்தி அப்படின்னு சொல்லப்படக்கூடியது மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கக்கூடிய தெய்வத்தையும், தலம் அப்படிங்கிறது அந்த தல விருட்சத்தையும், அந்த தலத்திற்கு உரிய மரத்தையும், தீர்த்தம் அப்படிங்கிறது அந்த கோவிலினுடைய குளத்தையும் குறிக்கும். இதில் தல விருட்சம்னு சொல்லப்படக்கூடியது கோவில் கட்டுறதுக்கு முன்னாடி இறைவன் எழுந்தருளி இருந்த இடம்தான் அந்த ஒரு தல விருட்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால தெய்வத்துக்கு ஒப்பான சக்தி அதற்கு உண்டு. அதனால தல விருட்சம் அப்படிங்கிறது ஒரு கோவிலில் ரொம்ப முக்கியமான அம்சமாக சொல்லப்படக்கூடியது. கோவில் தோன்றுவதற்கு முன்பே அங்கே அந்த மரம் இருக்கிறதுனால அதை தல விருட்சம்னு சொல்கிறாங்க. தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடிய குளம், நீராடக்கூடிய அந்த பக்தர்களினுடைய பாவத்தை போக்கி புண்ணியம் தரக்கூடியது. மூர்த்தி, தலம், தீர்த்தம் இந்த 3லுமே தெய்வ சக்தி நிறைஞ்சு இருக்கிறதுனால இந்த 3ம் இருக்கக்கூடிய கோவில்களில் வழிபட்டால் நிறைவான பலன் கிடைக்கும்னு சொல்லுவாங்க. குறிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்கள் இந்த தல விருட்சத்தை தினமும் 3 முறை வலம் வந்து அந்த கடவுளை வழிபட்டால் விரைவில் புத்திர பாகியம் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் உண்டு. பொதுவாக இந்த மரத்தில் கடவுள் தன்மை உண்டுன்னு சொல்லுவாங்க. அந்த மரத்தினுடைய நலன்களை தலைமுறை தாண்டி கொண்டு போகிறதுக்காகவும் தல விருட்சங்கள் அமைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா இன்னைக்கு நம்மளுடைய ஊரில் மரங்கள் அப்படிங்கிறத நம்ம மொத்தமாக வெட்டி அழிச்சிட்டோம். ஒரு மரத்துக்கும் ஒரு மகத்துவம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம அடுத்த தலைமுறையினருக்கு சொல்ல வேண்டிய நேரம் இது. இதெல்லாம் அந்த காலத்தில் பெரியவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுனால தான் ஒவ்வொரு தலத்துக்கும் ஒரு மரத்தை தல விருட்சமாக வைத்து அந்த மரத்தினுடைய மகத்துவத்தை அடுத்த தலைமுறைக்கும் கொண்டு போனாங்க. மூர்த்தின்னு சொல்லப்படக்கூடியது மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய தெய்வம், தீர்த்தம்னு சொல்லப்படக்கூடியது அந்த குளம், கோவிலில் இருக்கக்கூடிய அந்த தீர்த்தம், விருட்சம் அந்த தலத்தில் இருக்கக்கூடிய தல விருட்சம். ஒரு கோவிலில் ஒரு மரம் தல விருட்சமாக இருக்கும். சில கோவிலில் பார்த்தீங்கன்னாக்கா வன்னி மரமாக இருக்கும், சில கோவிலில் வில்வ மரமாக இருக்கும், இன்னும் சில கோவிலில் வேம்பு இருக்கும். இப்படி ஒரு கோவிலும் ஒரு மரம் தல விருட்சமாக இருக்கும். ஏன் ஒரு மரத்தை தல விருட்சம்னு சொல்கிறதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பொதுவாகவே மரங்களுக்கு மருத்துவ குணங்கள் நிறைய உண்டு. அதுலேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா இந்த வன்னி மரம், வில்வ மரம் மாதிரி கோவில்களில் இருக்கக்கூடிய மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அதனுடைய மருத்துவ குணம் அப்படிங்கிறது அபரிமிதமானது அப்படின்னு தான் சொல்லணும். ஆல், புளி, வேம்பு இப்படி ஒவ்வொரு மரத்துக்கும் தனிப்பட்ட ஒரு மருத்துவ குணம் உண்டு. இதை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காகவே ஒரு கோவிலுக்கும் ஒரு தல விருட்சம்னு வச்சுருந்தாங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையை பார்த்தீங்கன்னா நம்ம இருக்கக்கூடிய மரங்களை எல்லாம் அழிச்சு அங்கெல்லாம் கட்டடம் கட்டியாச்சு. இன்றைக்கி மழைக்காக காத்திருக்கிறோம். அப்போது ஒரு மரம் இருந்தால்தான், அதாவது மரங்கள் செழித்திருந்தால்தான் நமக்கு மழை கிடைக்கும். மழை கிடைச்சாதான் நம்ம வளமாக வாழ முடியும் இல்லையா? அப்போ இந்த மரம் வளர்க்கறதற்குரிய அந்த ஒரு விஷயத்தை அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போகணும். மரங்கள் அப்படிங்கிறது எவ்வளோ முக்கியமான ஒன்று. இந்த சுற்றுப்புற சூழலுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்கு அது எவ்வளோ ஒரு பலனை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறத வலியுறுத்துறதுக்காகவும் அடுத்த தலைமுறைக்கு சொல்கிறதுக்காகவும் அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஒரு கோவில்லையுமே ஒரு மரம் வச்சுருந்தாங்க. ஆனால் குறிப்பாக பார்த்தீங்கன்னா கோவிலில் வைக்கக்கூடிய மரங்கள் எல்லாமே மருத்துவ குணங்களும் நிறைந்த மரங்களாக தான் இருந்திருக்கு. அப்படி சில விஷயங்களை ஆன்மீகமாக சொல்லி அறிவியலை கொண்டு போனாங்க நம்ம பெரியவங்க. அப்படித்தான் ஒரு தலத்துக்கும் இந்த தல விருட்சம் அப்படிங்கிறது தோன்றினது. பொதுவாக நம்ம முன்னோர்கள் எல்லாமே ஆன்மீகம்னு சொல்லி அறிவியலை ரொம்ப அழகாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போயிருக்கிறாங்க. இப்போ தான் நம்ம எல்லாருக்குமே புரியுது ஆன்மீகம் அப்படின்னு அவங்க சொன்ன சம்பிரதாயங்கள், அவங்க பின்பற்றிய பழக்க வழக்கங்கள் எல்லாமே அதில் நிறைய அறிவியல் ரீதியான நமக்கு பலன்களும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிருக்கோம். இப்போ கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்கிறதே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வகையான ஒரு சைக்காலஜிக்கல்னு சொல்லுவாங்க இல்லையா, மனசுக்கு சந்தோஷம் தரக்கூடிய விஷயம் தான். காலையில் எழுந்திரிச்ச உடனே கோவிலுக்கு போங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ காலையில் எழுந்திருக்கும் போது குளிச்சுட்டு அந்த புத்துணர்ச்சியோடு அந்த கோவிலுக்கு போகும்போது அங்கே செய்யப்படக்கூடிய அந்த சடங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு அது பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு மனசில் தன்னம்பிக்கையை தரக்கூடியதாக இருக்கும். அங்கே வரக்கூடிய அந்த வாசம், அது பூ வாசமாக இருக்கலாம், கற்பூரத்தினுடைய வாசமாக இருக்கலாம். அங்கே வரக்கூடிய அந்த நறுமணமானது நம்மளுடைய மூளைக்கு போயிட்டு அதில் இன்னும் ஒரு அதிகமான புத்துணர்ச்சியை ஏற்படுத்தும். ரொம்ப விழிப்பாக அந்த நாள் முழுக்க நம்ம இருக்கிறதுக்கு நமக்கு உதவியாக இருக்கும். அதே போல் போன உடனே பிள்ளையார் இருக்கும் எல்லா கோவிலையும். அந்த பிள்ளையாருக்கு நம்ம பெரியவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னாக்கா, தலையில் குட்டிக்கிட்டு நம்ம பிள்ளையாருக்கு தோப்பு கரணம் போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு எக்ஸசைஸ். அந்த மாதிரி நம்ம ஒரு உடற்பயிற்சி செய்கிறதுனால, அதுவும் காலையில் எழுந்திரிச்ச உடனே அந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம மூளை ரொம்ப சுறுசுறுப்பாக செயல்பட ஆரம்பிக்கும். அந்த நாளே நமக்கு ரொம்ப ஒரு பிரயோஜனமான நாளாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக நம்மளுடைய பெரியோர்கள் நிறைய பழக்க வழக்கங்கள் எல்லாம் நம்மளை கடைபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. இந்த கோவிலுக்குள்ளே போகும்போதே பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்ம பார்க்க முடியும். இப்போ கோவிலுக்குள்ளே நுழையும் பொழுது அந்த மணி சத்தம் கேட்குறோம். மணி அப்படிங்கிறதே ஒரு 7 உலோகங்களை சரியான விகிதத்தில் கலந்து செய்யப்பட்டது. அதை ஒலிக்கும் பொழுது அதனுடைய அந்த ஒலியானது நம்ம காது வழியாக நம்ம மூளை வரைக்கும் போகுது. அது சில வினாடிகள் நீடிச்சிருக்கும்.
அந்த சத்தத்தை கேட்ட உடனே நம்ம மூளைக்குள்ள ஒரு சின்ன வெறுமை ஏற்படுமா. அதுக்கப்புறமா நம்ம மூளை இன்னும் கொஞ்சம் அலர்ட் ஆகிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் கோவிலுக்கு போய் அங்கே நடக்கக்கூடிய அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் பார்த்து நிறைய பாசிட்டிவான விஷயங்கள் நம்மளை சுற்றி இருக்கும் இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது நம்ம யோசனை பண்ணிகிட்டே நம்மளை வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருந்த அந்த விஷயத்துலேருந்து ஒரு சின்ன விலகல் நமக்கு கிடைக்கும். அப்படி அதை விலகி இருந்து அதுக்கப்புறமா திரும்ப அந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கும்போது ஓரளவுக்கு தீர்க்கமான முடிவு அல்லது ஒரு தெளிவான சிந்தனை நம்மளால் செய்ய முடியும். அதனால தான் கோவிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லுவாங்க. இப்படி நம்ம பெரியவங்கெல்லாம் நமக்கு சொல்லிக் கொடுத்துருக்கக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிறது அதில் நிறைய அறிவியலும் இருக்குது. அதனால் அதை கடைபிடிக்கிறதுங்கிறது நமக்கு நிறைய நல்லனவற்றை தரக்கூடிய ஒன்றாக தான் இருக்கும். ரேடியோ சிட்டியின் பக்தி ஸ்டுடியோ.